உன்கிட்ட எஸ்கேப் ஆகலாம் இங்கிட்டு திரும்பி படுத்து அங்கிட்டு போய் மாலை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்பா ஏன்பா என்ன அது காதுக்குள்ள இருந்து பஞ்சு மாதிரி இருக்கீங்க மோந்து பார்க்கவா கடிச்சு பார்க்கவா என்னமோ சுத்துது எனக்கு பயமா இருக்கு இல்லன்னா அந்த கேமரா கடிச்சிருவேன் பாத்துக்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ அப்படிங்கிற இந்த ஹஸ்கி பத்தி தான். ஸோ இவங்க ஒயிட்டா இருந்தாலும் பேர் ப்ளூ தாங்க. என்ன பண்றது, அவங்க பெட் பேரண்ட்ஸ் ப்ளூன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப் ஹஸ்கி. நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் 10 ஹஸ்கிஸ் பார்த்துருக்கேன். அதில் எல்லா ஹஸ்கியும் சேட்டையோ இல்லை கடிக்க வரவோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய 2 ஹஸ்கி, இவர் ஒன்று கூப்பர்னு இன்னொன்று ஒரு ஹஸ்கி இருக்கும். என்னுடைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு கூப்பர்னு ஹஸ்கி. இந்த 2 ஹஸ்கிஸ் தான் ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளை கடிக்க வரவும் இல்லை, நம்ம எந்த இதுவும் பிரச்சனையும் பண்ணது இல்லை, இந்த இடத்த தொடக்கூடாது அந்த இடத்த தொடக்கூடாதுன்னு முட்டவும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பேசாமல் உட்காந்துருக்காருன்னு பாருங்க. இவர் வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று பிடிக்கலையா டக்குன்னு எந்திரிச்சு இந்த சைடு திரும்பிக்குவாரே ஒழிய எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணது கிடையாது. காது குடையிறது கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, காதில் இத்தனைக்கும் அவருக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அதைத்தான் நான் துடைத்து கிளீன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு கூட நம்மளை அப்ஜெக்ட் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு குட் பாயா இவர் பிஹேவ் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருந்ததுங்க இவருடைய ஃபர்ரு, அவங்க மெயின்டெனன்ஸ், அவங்க பெட் பேரண்ட்ஸ் உண்மையிலே பாராட்டணும். நம்ம ஊர் வெயிலுக்கு ஹஸ்கியை இவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க விருதுநகர்ல இருந்து தான் வந்திருந்தாங்க. விருதுநகர்லேயே நல்ல வெயிலுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ நல்லா குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டா நல்லா பெசாமல் இருந்தார். தண்ணியில் குளிப்பாட்டும் போதும் சரி, ஷாம்பு போடும் போதும் சரி, தேய்க்கும் போதும் சரி பெசாமல் இருந்தார். அவருக்கு பேக் சைடு அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஃபர் கட் பண்ணி விட்டுருக்காரு. அது பார்க்க நீட்டாக தெரியும். ஏன்னா மோஷன் போகும்போதும் எதுவும் ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது எந்த ஒரு சலம்பலும் கிடையாது. இங்கே பார்த்தா தெரியும் ஒன்றுமே பண்ணலைங்க, அதே இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஹஸ்கிஸ் கிடைக்கிறது எப்படி கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஸோ அவரை கிளப்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 360 டிகிரி வீடியோ அவரை எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்ப பயந்தார். ஏன்னா கேமரா மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ரொம்ப பயந்தாரு. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் பிடிச்சு நிற்க அவங்க நீட்டாக கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.